வெல்கம் டு எம்ஐ குட்டீஸ் நண்பர்களே. என்கிட்ட வந்து எல்லாரும் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது இது ஒரே ஒரு மூக்குத்தி மட்டும் தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அப்பத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு மூக்குத்தி தான் நான் போட்டுட்டு இருக்கேன். என்னோட நோஸ் ஸ்கின் மூக்கு குத்துன ஸ்டோரி வந்து நான் வந்து மூக்கு குத்துன ஸ்டோரி வந்து ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் போட்டிருக்கேன். இப்போ திரும்பவும் சொல்றேன், ரொம்ப பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது. மூணு கை மறைக்க போகுது, ரொம்ப பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது. என் அம்மாவும் அப்பா என் தங்கச்சிங்க மூணு பேரும் வந்து நான் 6th படிக்கும் போது அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. நான் வந்து ஊர்ல இருந்தேன், திண்டிவனத்துல இருந்தேன். ஸோ எங்க பாட்டி கூட இருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 6th படிக்கும் போது வந்து அம்மாவும் அப்பா என் பெரிய தங்கச்சி மூணு பேரும் வந்து என்னை வந்து திண்டிவனத்துல விட்டு அவங்க சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. தங்கச்சி வந்து இங்க வந்து படிச்சா. அப்ப நான் வந்து எங்க பாட்டி கூட இருந்தேன். அப்போ ஊரெல்லாம் வந்து மூக்கு குத்துறது காது குத்துறதுன்னு வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட என்ன பண்ணாங்க, எங்க பாட்டி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு மூக்கு குத்துங்கட்டாங்க. நான் 6th படிக்கும் போது 6th தெரியல, எனக்கு தெரிஞ்சு 6th தான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி மூக்கு குத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. மூக்குத்தில எதுவுமே இல்லை. அவங்க வந்து ஒரு குட்டி ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு சைஸ் 4-5 சைஸ்ல ஒரு ஊசி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்களே வந்து கவரிங்ல வந்து மூக்குத்தியும் வச்சிருந்தாங்க. பார்த்தோன்னே ஆயா வேணாயா, அம்மா வரட்டும், நான் அம்மா கேட்டு குத்திக்கிறேன்னே அவங்க கேட்கவே இல்லை. குக்கு வந்து உட்கார வச்சு ரோட்லயே வீட்லயே உட்கார வச்சு அவங்களே மூக்குத்தி செலக்ட் பண்ணி சட்டாக்குன்னு குத்திட்டாங்க. குத்திட்டு அதோட மட்டும் விடல, எங்க ஆயா 2 மூக்கு குத்தினாங்க. போ ஆயான்னு சொல்லிட்டு ஒரு மூக்கு குத்துனதோட எழுந்து ஓடிட்டேன். அப்புறம் எண்ணெய் வச்சுட்டு இருந்தா அது புண்ணாச்சு. அப்படியே மேல மட்டும் புண்ணாவே ஆயிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப வலிச்சதுதான். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம கோல்டுல இல்லாம நான் கவரிங்ல வேலை போட்டிருந்தேன்ல, எனக்கு அதனால ரொம்ப புண்ணாகி வலிச்சுட்டே இருந்தது. தேங்காய் எண்ணெய் மட்டும் டெய்லி வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வாரம் ஒரு 15 நாள் கழிச்சு எங்க அம்மா சென்னையில இருந்து வந்தாங்க. வந்து பார்த்துட்டு எங்க ஆயா செம்ம திட்டு, குழந்தைக்கு எதுக்கு மூக்கு குத்துனா, அதுவும் என் பொண்ணுக்கு வந்து பித்தளை மூக்குத்தி வாங்கி மூக்கு குத்திருக்கேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்ததோட கரட்டி தூக்கி வீசிட்டாங்க. அதோட என்னோட மூக்கு குத்துனது அப்புறம் சரியாயிடுச்சு. சரியாகி திரும்பவும் என்ன நான் சென்னைக்கு வந்துட்டேன். 6th ஒரு வருஷம் மட்டும் நான் ஊர்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா வந்து இங்க சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. 7th வந்து நான் இங்க சென்னையில 7th இருந்து நான் 12th வரைக்கும் இங்க சென்னையில தான் படிச்சேன். சென்னையில வந்து திரும்ப நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் 8th படிக்கும் போதா 8th படிக்கும் போது 8th 9th படிக்கும் போது எங்க அம்மா கடைக்கு கூட்டு போய் மூக்கு குத்துற கடைக்கு கூட்டு போய் அங்கேயே கோல்டுல மூக்குத்தி வாங்கி திரும்பவும் சராக்கின்னு மூக்கு குத்துறாங்க. அதுல இருந்து இந்த ஒரு மூக்குத்தி தாங்க போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? இவ்வளவுதான் என்னோட மூக்கு குத்துன ஸ்டோரி. என்கிட்ட வேற மூக்குத்தியும் கிடையாது, இந்த ஒரு மூக்குத்தி மட்டும்தான். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? எனக்கு மூக்குத்தி போடுறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க எந்த வயசுல மூக்கு குத்துறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து வயசுக்கு வந்த உடனே ஊர்ல இருக்கவங்க மூக்கு குத்திடணும்ன்றாங்க. ஸோ அதனால திரும்பவும் நான்